பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த புதிய மாதத்துல மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவராய் நம்ம வாழ்க்கையில இருந்து இதுவரை அதிசயமாக நம்ம நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மே மாதத்துல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த வார்த்தையை தியானிப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த பலவீனம் தன்னை விட்டு நீங்க வேண்டும் சொல்லி அவர் 3 தரம் ஆண்டவராகிய கத்திடத்துல அவர் வேண்டினாராம். 3 முறைக்கு அப்புறமாக அவருடைய வேண்டுதலை கேட்ட ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நடந்தாலும் பலவீனம், என்ன சாப்பிட்டாலும் பலவீனம், எனக்கு என்ன வேலை செஞ்சாலும் நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன், என்னால நன்றாக ஒரு வேலையை பார்க்க முடியல, என் குடும்பத்தை எப்படி நடத்த முடியும், பல விதங்கள்ல இன்றைக்கு பலவீனத்தினால பல செலவுகள் மருத்துவமனைக்குன்னு கொடுத்துட்டு இருக்கேன், என்னால இந்த பலவீனத்துல இருந்து வெளியே வர முடியலன்னு மிகவும் கவலையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைப்படுகிறார். உங்க பலவீனங்கள்ல தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக தான் உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில விளங்கினபடியினால் அந்த பலவீனத்தை மேற்கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஆம், அவருடைய கிருபை போதும். அவருடைய இரக்கத்தினால, அவருடைய அன்பினால இந்த அருமையான வேலையில உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். உங்க பலவீனங்கள் மாறுகிறது. உங்களுடைய எல்லா போராட்டங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஆத்துமாவிலும் பலன் இல்லாமல் ஆவியில ரொம்பவே சோர்ந்து போனவர்களாய் உங்கள் சரீரத்துல பலவீனத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். முள்ளாய் குத்தின அவருடைய வாழ்க்கையில அந்த பலவீனமானது மிகவும் வேதனைப்படுத்தினது அப்போஸ்தலனாகிய பவுல. ஆனா கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்குகிறபடியினால் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்னு சொன்னாரு. நீங்க எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய பலத்தினால உங்களை ஆளுகை செய்கிறார். அவருடைய வல்லமை பூரணமாய் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமை உங்க மேல காண்பிக்கிறார். உங்க சரீரத்துல ஒரு சுகத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். அது பரிபூர்ண சுகம். உங்களுக்குள்ளாக ஒரு காயங்கள் ஆற்றுப்படுகிறதான ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விடுதலையை நீங்க பார்க்க போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. அவருடைய கிருபை உங்க வாழ்க்கையில பரிபூரணமாய் வெளிப்பட போகிறது. கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையானது உங்க சரீரத்தை, உங்க ஆவி ஆத்மாவை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் உங்களை அற்புதமாய் நடத்துவார். இனிமே நீங்க பலவீனத்திற்காக மருத்துவமனையில வீண் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மருந்தும் மருத்துவரும் செய்யாத அற்புதத்தை கர்த்தர் உங்க சரீரத்துல செய்ய போகிறார். களி கூர்ந்து மகிழுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.